ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்காடோட வீடியோ பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, லாப்லிஸ் பலாஷியோ ரெசார்ட்டில் தான் இருக்கோம். இந்த ரெசார்ட்டை தான் நான் உங்களுக்கு இப்போ சுற்றி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ரிசப்ஷன் ரூமை போய் பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம ரிசப்ஷன் ரூம்குள்ளே போயாச்சு. போனோடனே நல்லா சூப்பராக இருந்தது. இதில் வந்து கிளாஸ் விண்டோ போட்டிருந்தனால அங்கே இருக்க வியூலாம் செம்ம சூப்பராக தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கூலிங்காகவுமே இருந்துச்சு. இங்கே இருக்க ஃபுட்ஸ் எல்லாமே ஹைஜீனிக்காகவுமே இருக்கும். காலையிலேக்கு மார்னிங்க்கும் வந்து இங்கே பஃபே சிஸ்டம் இருக்கும். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ நம்ம உள்ளே போயிடலாம் வாங்க. ரூமெல்லாம் சுற்றி பார்க்கலாம். போகும்போது ரொம்ப செடியாக க்ரீனரியாகவே இருந்துச்சு. எனக்கு ப்ளசண்ட் ஃபீல் கிடச்சிச்சு. இங்கே நிறையா ரூம்ஸும் இருந்துச்சு. சின்ன குழந்தைங்களுக்கு ப்ளே ஐட்டம், ஸ்விம்மிங் பூல், இந்த மாதிரி நிறையா இது இருந்தது. இங்கே வந்து நிறைய அங்கங்கே ஸ்விம்மிங் பூல் இருந்தது. நான் கூட அங்கே உட்காந்துட்டு இருந்தேன். ரொம்ப இயற்கையாக நேச்சுரலான ஃபீல் எனக்கு கிடச்சிச்சு. அங்கங்கே வந்து ஃப்ளவர்ஸாகவே இருந்தது. டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸ்லாம் இருந்தது. ஏற்காடில் அதிகமாக இங்கே பார்க்க முடியுது. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதிகமாக இங்கே மிளகு செடியுமே இருந்தது. நம்ம நிறைய டூருக்காக வெளிநாடு அந்த மாதிரி பக்கத்துக்கெலாம் போகிறதுக்கு நம்ம வீட்டு பக்கம், அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கிட்டே இருக்க இந்த மாதிரி ஏற்காடு, கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரி சைடே நம்ம போய் இயற்கையை என்ஜாய் பண்ணலாம். இங்கே ரொம்பவே கூலிங்காக இருக்குது. அது காமாகவும் இருந்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் உங்களுக்கு ஒரு ரூம் காட்டுறேன் பாருங்கள். இந்த ரூமில் எல்லாமே பெட்ஸும் இருந்தது. நல்லா சூப்பராக இருந்தது. பெட்டு வந்து குயின் சைஸ் பெட்டுமே நல்லா சூப்பராக இருந்தது. பில்லோலாமே நல்லா இதாக இருந்தது. எல்லா ரூம்லேயுமே டிவி இருக்கும். அண்டு கிளாஸ் விண்டோ இருக்கும். கிளாஸ் விண்டோ ஓப்பன் பண்ணால் வியூ பாயிண்ட்டுமே இருந்துச்சு. ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும். நெக்ஸ்ட்டு கபோர்டு இருக்கும். இப்போ அப்படியே நான் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் பார்க்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். போகிற வழியெல்லாம் நான் சொன்ன மாதிரி ரொம்ப அழகழகான ஃப்ளவர்ஸ்லாம் இருந்தது. இந்த லாப்லிஸ் பலாஷியோ ரெசார்ட் பக்கமே கிளாஸ் ஹவுஸ் இருந்தது. இந்த கிளாஸ் ஹவுஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் தூரம் தான் அந்த கிளாஸ் ஹவுஸு. நீங்களும் இந்த லாப்லிஸ் பலாஷியோ வந்தாங்களா, கிளாஸ் ஹவுஸையும் ஒருக்கா பார்த்துருங்க. உங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்க ரொம்ப அழகாகவும் இருக்கும், அமைதியாகவும் இருக்கும். இதுதான் இங்கே இருக்க ஸ்விம்மிங் பூலு. இது வந்து கிட்ஸுக்கு தனியாகவும் அடல்ட்ஸ்க்கு தனியாகவுமே இருந்தது. நான் நல்லா காலை விட்டு உழம்பிட்டு இருந்தேன். எனக்கு ஸ்விம்மிங் பூல்னால் ரொம்பவே பிடிக்கும். அதனால ப்ளசண்ட் ஃபீல் கிடச்சிச்சு அங்கே உட்காந்தோடனே எனக்கு. அடுத்து சுற்றி பார்க்க போயிட்டோம். இங்கே வந்து கிட்ஸுக்கான நான் சொன்ன மாதிரி ப்ளே ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. சர்க்கிள், சீசா, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட தங்கணும் அப்படின்னா கன்ஃபார்ம் லாப்லிஸ் பலாஷியோ வந்துடுங்க. இங்கே வந்து உங்களுக்கு காமான ஃபீல் கிடைக்கும். அது தனியாக இருந்த மாதிரியும் ஃபீலாக இருக்கும். உங்கள் கிட்ஸுக்கு ப்ளே ஐட்டம்ஸ், மார்னிங் ஸ்விம்மிங் பூல், இந்த மாதிரி சூப்பராகவே இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு ரூமை பார்க்கலான்னு திருப்பியும் போயிட்டோம். இந்த ரூம்லேயும் நான் சொன்ன மாதிரி தான் குயின் சைஸ் பெட் இருந்தது. கிளாஸ் விண்டோஸ் இருந்தது. இந்த விண்டோக்குள்ளே வெளியே பார்க்கும்போது ரொம்ப வியூ பாயிண்ட்லாம் இருந்தது. அப்படியே வந்து ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி இருந்தது. டைனிங் டேபிள் மாதிரி குட்டி செட்டப் இருந்தது. நெக்ஸ்ட் இதில் விண்டோவுமே அவைலபிளாக இருந்தது. ஒரு பாத்ரூமுமே இருந்தது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்தது. எல்லா ரூம்ஸ்லேயுமே உங்களுக்கு டிவி, கிளாஸ் விண்டோஸ் எல்லாமே இருக்கும். நானும் எங்கள் டேடியும் அங்கே வந்து வியூ பாயிண்டில் உட்காந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தோம். வேடிக்கை பார்க்க எனக்கு ரொம்ப நேச்சுராக தெரிஞ்சது. இந்த டூர் போனதுக்கு எனக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. பாருங்கள் நீங்களும் அந்த வியூ பாயிண்ட்டை. இப்போ அந்த கபோர்டு ஓப்பன் பண்ணால் 2 ஹேங்கர் கொடுத்துருக்காங்க. ட்ராவர் 2 கொடுத்துருக்காங்க. ஸ்பேசஸ் நிறையாவே இருந்தது. நீங்கள் 2 டேஸ் பக்கம் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும். கபோர்டில் நிறைய பார்ட்டிஷனுமே இருந்தது. இதில் நீங்கள் எல்லாமே தனித்தனியாக கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். லக்கேஜ் இந்த மாதிரிலாம். இது உட்டுனாலும் உங்களுக்கு சீக்கிரமாகவே உடையாது. டிவி இருந்தது. இது வந்து ஸ்மார்ட் டிவி. ஃபோன்லேருந்து கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் யூடியூப்புமே வரும். நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி காஃபி போடுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஒரு கெட்டில் இருந்தது. ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தது. அந்த ரூம்குள்ளேயுமே ஏசி போடாமையே போட்ட மாதிரி இருந்தது. ஏன்னா ஏற்காடே அவ்வளோ கூலிங் பிளேஸ் தான். நல்லா ஹில்ஸாகவுமே இருந்தது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். நானுமே அந்த பார்க்கில் போய் விளையாண்டேன். ரொம்ப சூப்பராகவே இருந்தது கிட்ஸுக்கு அந்த பார்க்கு. கரெக்டாக மினி சர்க்கஸ், சீசா பாருங்களே, சீசா, நெக்ஸ்ட்டு தூரி, இந்த மாதிரி நிறையா இருந்தது. தூரியில் 2 டைப்ஸ் இருந்தது. ஸ்லாப் டைப் ஒன்று, அப்பர் டைப் ஒன்று, இந்த மாதிரி 2 டைப் இருந்தது. திருப்பியுமே நான் நேச்சரை என்ஜாய் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பக்கத்தில் நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இதுக்கு கொஞ்சம் தூரம் போனால் தான் கிளாஸ் ஹவுஸ் இருக்குது. இங்கே நல்லா நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். நீங்கள் ஒருக்கா ஏற்காடு வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் லாப்லிஸ் பலாஷியோவை விசிட் பண்ணிடுங்க. இந்த ரெசார்ட் எனக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஃபேமிலி ரெசார்ட்டுன்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.